வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி 2.8 பார்த்தீங்கன்னா ஆறாவது கணக்கில் செகண்ட் கணக்கு பாருங்கள். 3 + 33 + 333 + அப் டு n உறுப்புகள் வரை கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே 5 வச்சு வீடியோ போட்டிருக்கோம். அதே மெத்தடில் தான் இந்த கணக்கும் பண்ணணும். இந்த கணக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 3 + 33 + 333 + அப் டு +n வரைக்கும் நமக்கு என்ன பண்ணணுமா, கூடுதல் கண்டுபிடிக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரான்னு பார்த்தோம்னா இது கூட்டுத்தொடரும் இல்லை, பெருக்கு தொடரும் இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம கூட்டுத்தொடருக்கும் பெருக்கு தொடருக்கு தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது. அப்போது இது ஒன்று என்ன பண்ணணும், கூட்டுத்தொடராகவோ பெருக்கு தொடராகவோ நம்ம மாற்றணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் காமனாக 3 வெளியில் எடுத்துடுறோம். சரியா, எடுத்துட்டோன்னா உள்ளே என்ன வரும், 1 + 11 + 11 + அப் டு +n டேம். சரியா, இப்போ 3 வச்சு உள்ளே பெருக்குங்க. 3 11 × 3 33, இது பெருக்கிறப்ப 333. இந்த மாதிரி மதிப்பு மாறலை. 3 வெளியில் எடுத்துகிட்டு நம்ம 1 + 11 + 11 இந்த மாதிரி எழுதியிருக்கோம். சரியா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, உள்ளே இருக்கிற அந்த 1 நம்ம 9ஆக மாற்றணும். அப்போ 9ஆக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், 9ஆல் பெருக்கணும். இப்போ 9ஆல் பெருக்கினா இதை 9ஆல் மட்டும் பெருக்குனா இதோட மதிப்பு மாறிடும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, உள்ளே 9ஆக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோம், 9 முதல்ல என்ன பண்ணுறோம், வகுத்துருக்கோம், அடுத்து பெருக்கியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணுறப்போ இப்போ பாருங்கள், 9 9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு மதிப்பு மாறாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 9 வச்சு பெருக்கி 9ஆல் வகுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இதை அப்படியே எழுதிக்கோங்க. சரியா, +n. இப்போ இது ரெண்டுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதோட மதிப்பு இந்த மேலே உள்ள ஸ்டெப் அப்படியே தானே இருக்கும். இது 9 9 கேன்சல் பண்ணிட்டோம்னா இது பாருங்கள் 3 × 1 + 11 + 11 இந்த மாதிரி வருது. அதனால் 9 வச்சு பெருக்கி வகுத்துருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, இந்த 3/9 சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, சுருக்கிக்கலாமா. எப்படி சுருக்கலாம், 1 3 3 3 9. அப்போ 1/3 இதை மாற்றிக்கிறோம். சரியா, மாற்றிட்டு இந்த 9 வச்சு உள்ளே பெருக்கிறோம். உள்ளே பெருக்கிறப்ப என்னாகும், 9 + 99 + 999 + அப் டு +n டேம் இந்த மாதிரி வரும். சரியா, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 1/3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 9 என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 - 9ன்னு மாற்றிக்கலாமா. 10லேருந்து 1 கழிச்சு இந்த 9 10 - 9ன்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி 99 என்ன பண்ணணும், 100 - 1ன்னு எழுதுகிறோம். 999 எப்படி எழுதணும், 1000 - 1ன்னு எழுதுகிறோம். சரியா, ப்ளஸ் அப் டு +n டேம். சரியா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த 1/3 நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த 10 100 1000 ஒரு குரூப் பண்ணுறப்ப என்ன வரும், 10 + 100 + 1000 + அப் டு +n டேம் அப்படின்னு வரும். சரியா, இப்போ இந்த 10 100 1000 பண்ணியிருக்கோம். அதிலே -1 -1 இருக்கா, அதை ஒரு குரூப்பாக பண்ணுறப்போ அந்த மைனஸை மட்டும் வெளியில் எடுத்துருங்க. அப்போ உள்ளே என்ன வரும், 1 + 1 + 1ன்னு வரும். இந்த மைனஸை வச்சு உள்ளே பெருக்குங்க, -1 -1 வந்துருதா. அப்போ உள்ளே வர்றப்போ +1 ஆகும். ப்ளஸ் அப் டு +n டேம் இந்த மாதிரி மாறிடும். சரியா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை பாருங்கள், இந்த 10 + 100 + 1000 இது நமக்கு என்ன ஆயிடுது, பெருக்கு தொடர் வரிசையாக மாறிடுது. இந்த டேம் மட்டும் நமக்கு பெருக்கு தொடர் வரிசையாக மாறிடுது. அப்போது பெருக்கு தொடருக்கு நமக்கு கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, Sn = என்னது, A × r⁻n−1/r−1 இதான் ஃபார்முலா. இப்போ ஏங்கிறது நமக்கு முதல் உறுப்பு. ஏங்கிறது நமக்கு என்னது, 10. r அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா T2/T1. இங்கே என்ன வரும், T2/T1னா 10. அதே மாதிரி T3/T1னாலும் நமக்கு 10 தான் வரும். அப்போ ஆறுங்கிறது நமக்கு என்ன தான் வருது, 10 தான் வருது. அப்போது இந்த ஃபார்முலாவை அப்படியே இங்கே எழுதிக்கலாமா. அப்போ 1/3 இந்த இது நம்ம பெருக்கு தொடராக மாற்றிக்கிட்டோம். அதுக்குரிய ஃபார்முலாவை இங்கே எழுதுகிறோம். சரியா, ஏங்கிறது முதல் உறுப்பு என்னது, 10. சரியா, r அப்படிங்கிறது நமக்கு என்ன தான், 10 10n -1. கீழே என்ன வரும், r -1னா 10 - 1ன்னு வரும். சரியா, இங்கே என்ன இருக்கும், இது பாருங்கள், 1 2 டைம் கூட்டினா நமக்கு 2 வரும், 3 டைம் கூட்டினா 3 வரும், 4 டைம் கூட்டினா 4 வரும், n டைம் கூட்டினா நமக்கு என்ன வரும், n வரும். அதனால் -nன்னு இங்கே போட்டிருக்கோம். சரியா, இந்த இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், 1/3 × 10 × 10⁻n -1 பை 10ல் 1 போச்சுன்னா நமக்கு என்னது, 9ன்னு வரும், இந்த -n. சரியா,
அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த 1/3 வச்சு உள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், பெருக்கிறோம். பெருக்கிறப்ப பாருங்கள், இதையும் பெருக்கணும், இந்த டேமையும் பெருக்கணும், இந்த மைனஸ் எண்ணையும் பெருக்கணும். பெருக்கலாமா? இப்போ 1 வச்சு பெருக்கிறப்ப நமக்கு என்ன வரும், 10 தான் வரும். 10 × 10⁻n-1. சரியா? இந்த 3ஐயும் 9ஐயும் நம்ம பெருக்கிறப்ப நமக்கு என்ன வரும், 9×3 27 வரும். சரியா? அடுத்து இந்த 1/3 வச்சு எண்ணையும் நம்ம என்ன பண்ணணும், பெருக்கணும். பெருக்கிறப்ப என்ன வரும், 1 × n, n by நமக்கு என்ன வரும், 3. அவ்வளோதான் ஆன்சர். இதோட ஆன்சர் இவ்வளோ தான். சரியா? இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குமாரி டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.